ஒரு மனுஷனே உன் வாழ்க்கை மாறும் பொழுது கேட்குறான், என்னாச்சுப்பா? இப்போ என் ஆண்டவர் மாத்திரம் என் வாழ்க்கை மாறுது, தடம் மாறுது, திசை மாறுது, என் வாழ்க்கை இந்த இடத்துலேருந்து வேற ஸ்டெப்பு கீழே போகுதுன்னு சொன்ன என் ஆண்டவர் பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு கேட்க மாட்டாரா, என்னாச்சு மக என்னாச்சு? நிச்சயமாய் அவர் கேட்பார். பரிதபிப்பவர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் கேட்பாரு, என்ன ஆச்சு, என்ன உனக்கு சம்பவித்தது? ஒரு மனுஷனை கேட்குறானே, என்னை படைத்த என் ஆண்டவர் கேட்காம இருப்பாரா? யாராவது விசுவாசிக்கிறீங்க? கையை மேலே தூக்கி சொல்லுங்க. நிச்சயமாக என் வாழ்க்கை திசை திரும்பும் போது, என் வாழ்க்கையில் கலக்கம் வரும்பொழுது, என் வாழ்க்கையில் வேதனை வரும்பொழுது, என் வாழ்க்கையில் கண்ணீர் வரும்போது ஒரு மனுஷனே கேட்குறானே, என் ஆண்டவர் கேட்பார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி ஓடி வந்து கேட்டவர் என் ஆண்டவர் வனாந்தரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில். கர்த்தருக்கு பிரியமான உங்களுக்கும் அது மாதிரி நிலைமை இருக்கா? நிச்சயமாய் அவர் என் ஆண்டவர் கேட்பார். நம்ம கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கையை மேலத்துக்கு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தால் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நான் அதை தான் உங்களுக்கு சொல்லுவேன். அவருக்குள்ளாக வந்துட்டா சோதனைகள் எல்லாம் வந்தாலும் ஒன்று மாத்திரம் சொல்றேன், நீங்க என்னக்காக இருக்கிறீங்க ஆண்டவரே, இதுவரை நடத்திட்டீங்க, இனியும் நிச்சயமாய் நடத்துவீங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறவர் அவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ சோர்ந்து போகும்போதெல்லாம், கண்ணீர் விடும்போதெல்லாம், வேதனை விடும்போதெல்லாம், தனியா இருக்கிறீங்க பாருங்க, அந்த நேரத்தில் சொல்லுவார், நான் இருக்கிறேன், உனக்கு என்ன சம்பவித்தது? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. யார் இருக்கிறாங்க யார் இல்லைலாம் யாருக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், நம்மை படைத்த நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். கையை தட்டி நம்மை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை தான் நான் விசுவாசிக்கிறேன், அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். அவர் நடத்தினார், இனியும் நடத்துவார். விடாதீங்க, நம்பிக்கை மாத்திரம் விடாதீங்க. ஆபிரகாமை போல விசுவாசமுள்ளவர்களாக இருங்க. நிச்சயமாய் வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. Glory to God. இந்த பாடலை பாடி தேவ சமூகத்தில் எஸ் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். யார் என்னை கைவிட்டாலும், மனுஷனுடைய உதவிகள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் சொல்லி கையை தட்டி என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர்
எப்போதும் வெற்றி உண்டு. கையை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு என்ன சம்பவித்தது கேட்பார். உங்களை பேர் சொல்லி கேட்பார். என்னாச்சு உனக்கு? ராமன் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? ராமன் சொல்லுங்களேன். சந்தோஷமா என்னாச்சு உனக்குன்னு கேட்பார். உன் கவலைகள் எல்லாம் அவரை மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால அவர் உங்களை என்ன செய்வார்? விசாரிப்பார். ஒரு மனுஷனே போகும்போது என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஒரு வண்டி எங்கே ரிப்பேர் நிற்கிட்டு பாருங்க, வந்து நின்று பார்க்குவாங்க. ஏதோ கீழே விழுந்துருங்க பார்க்கலாம், ஓடி போய் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு எங்கேயோ தண்ணி வாங்கி என்னாச்சு பார்த்து போங்க, கொஞ்சம் உக்காந்துட்டு போங்க. என் ஆண்டவர் மாத்திரம் உங்களை சும்மா விட்டுட்டு போயிடுவாரா? கீழே விழுந்து பார்த்துட்டு இனி அனுபவின்னு சொல்லிட்டு போக மாட்டாருமா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு ஒரு வேதனை, ஒரு கவலை, ஒரு கஷ்டம்னு சொன்னால் ஒரு மனுஷனை ஓடி தூக்கி விடும்போது ஆண்டவர் மாத்திரம் பார்த்துட்டு போயிட மாட்டாருமா? அவருடைய கரந்தான் முதல்ல வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுவரை நடத்தினாரல்ல, இனியுமா நடத்துவார். அவரை மாத்திரம் விடாதீங்க. ஒன்று மாத்திரம் சொல்லுவேன். சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவன் நெருப்பில் தூக்கி போடணுமோ அவங்க சொன்னாங்க. அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, கையை மேலே அதுக்கு சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாம விட்டுட்டு போனாலும் சரி, ஹல்லேலூயா, கையை மேலே தூக்கி, என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாம போனாலும் சரி, என் ஆண்டவர் நான் விட மாட்டேன். கையை தட்டி வாழ்க்கை ஃப்ளக்சுவேஷனா மாறி 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 போயிட்டு இருக்கா? ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம நடத்துவார். நம்ம ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி ஓடி வருகிறவர், உனக்கு என்ன வேண்டும் என்று விசாரிக்கிறவர், அவரை உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. இதுவரை நடத்தினார், இனியும் நிச்சயமாக உங்களை நடத்துவார். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார்.